மதுராந்தகம் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக ரவுடிகள் 2 பேரை கைது செய்துள்ளது காவல்துறை. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிவசேனா கட்சி நிர்வாகி மற்றும் ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் கடந்த 9ஆம் தேதி நள்ளிரவு கீழக்கண்டை பகுதியில் 16 மற்றும் 14 வயதுடைய 2 சிறுமிகளை தனது பைக்கில் அழைத்து சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த இருவர் அவர்களை பின்தொடர்ந்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த சிறுவன் பைக்கை வேகமாக இயக்கவே வாகனம் விபத்துக்குள்ளானது. பதற்றத்தில் 14 வயது சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு மற்றொரு சிறுமியுடன் அந்த சிறுவன் தப்பியோடியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனியாக மாட்டிக்கொண்ட சிறுமியை மர்ம நபர்கள் இருவரும் அத்திவாக்கம் ஏரிப்பகுதிக்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இரவு முழுவதும் பாலியல் சித்திரவதைக்கு உள்ளான அச்சிறுமி அதிகாலையில் அப்பகுதி மக்களின் உதவியுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி மற்றும் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபல ரவுடி காக்கா பாலாஜி மற்றும் அவரது கூட்டாளியான சிவசேனா கட்சி நிர்வாகி தாமோதர பெருமாள் ஆகிய இருவரை கைது செய்தனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.